நானும் போனான் மணி மோகன் எங்க தங்கச்சின்னவர் கார்ல போய் ஃபெரியில போய் ஒன்று டனல்ல போனது ஒரு கால். ஆ ஆமா. அவ என்னண்டா தங்கச்சி கொஞ்சம் சோமலா இருக்கேக்க அங்க நேர்ந்தது போல அப்ப போனது. அப்ப இங்க இருந்து போறோம்டா தூரமா இருக்கும்னு நினைக்கிறேன்னா. கார்லாம் போனது இங்க இருந்து ஃபெரியில போகணுமே என்ன கலைக்கு. எத்தனை மணி தேரம் வரும்? எட்டு 10 கலையில மணி தேரம். அங்க கப்பல்லையா கார்ல கப்பல்ல எவ்வளவு போய் அங்கால போறதுக்கு. இங்க இருந்து சரியான முதல்ல தூரம் ஈஸ்ட் சரியான ஜெர்மனுக்கு தூரம். போகணும். ஈஸ்ட் ஜெர்மன் போர்டரோட தான் போலந்து போர்டர் இருக்கு. அப்ப பேர்லின் போகணும். நாங்க இருக்கிற இடத்துல பேர்லினே 5 மணிக்கு. அங்க இருந்து திருப்பி போலந்துக்கு போகணும். அப்ப நீங்கள் வாரண்டா உங்களுக்கு தூரம். கார்லண்டா தூரம். ஆமா, கார்ல தூரம், பிளைட்ல வரலாம். வாணிமோகன் ஜெர்மன்ல ஒரு பொண்ணு இடத்துல அவன் சொந்தக்காரர் அங்க நின்றுதான் இந்த அடுத்த நாள் வந்தேன். சொல்றீங்க எங்கட இடத்துல இருந்து பிளைட்ல போறதுண்டா 1.5 மணித்தியாலம். எங்கட மகன் 2 வருஷமா அங்கதானே வேலை செய்தார். அவர் பிளைட்லாம் போய் வருவார். 1.5 மணித்தியாலம் செல்லுமா பிளைட்ல போய் அந்த சிட்டில இறங்குறதுக்கு. இனி அங்கால வேலை செய்யறதுக்கு பஸ்ல ஏதோ போகணுமா கூட தூரம். நாளுக்கான பாமுக பொறிச்சொல் தாங்கோ கூலம் கூலம். கூலம்டா அதான் இப்ப அறிஞ்சு கொள்ளுங்கள் சொல்லுவார்கள். நான் தருகிறேன் வாணி. கூலம் இல்ல, அந்த கூலம் இல்ல, இது கூலம். அந்த தானிய வகை தானிய வகை கூலம் நான் தருகிறேன் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் இங்கிலீஷ் கிளாஸ் இல்லையா? அதான் தெரியல, பாப்போம். அவர்கள் வந்தால் இருக்கும், இல்லையாண்டால் இல்ல தான். இல்லையாண்டால் கேள்வி கணைகள் தான். பாப்போம் ஒரு 5 நிமிஷம் பாப்போமே. ஓகே ஓகே பார்த்து நான் சொல்லலாமா? ஓ பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் இன்று கூலம். கூலம் என்னுடைய கூலம் இன்று 1844 ஆகிறது. கூலம் இது ஒரு அறியாத சொல்லாக இன்று நான் அகராதியில் தேடி எடுத்துத்தான் இத்தனை சொற்கள் இருக்கின்றது. கூலம் அதிர்ஷ்டம், கரை, குரங்கு, குவியல், குளம், பசு, பண்டம், நீர்க்கரை, விலங்கின் வால், கடைவீதி, வரம்பு, பாகலையோ பாகல்கிட்ட ஒரு சொல் இருக்கின்றது. தெரியாத சொற்கள் தான், ஆனால் சில சொற்கள் தான் தெரிந்தது. நான் வைத்து எழுதியிருக்கிறேன் வாணி. கூலம் சிறு தானிய வகைகளை குறிக்கின்றது இந்த கூலம். பருப்பு வகைகள், எள்ளு, கொள்ளு என்று சத்துள்ள தானிய வகைகள் அனைத்தும் கூலம் என்று சொல்லப்படுகின்றது. கூலம் அதில் நெல்லும் அடங்கும். கூலம் பசுமாடு, பசு, கோமாதா என்று சொல்லப்படும் பசுவின் பால் எல்லோராலும் விரும்பி அருந்தப்படுகின்றது. அடுத்ததாக குவியல் என்று சொல்லெடுத்தேன். அறுவடை செய்த நெல்லை குவியல் குவியலாக குவித்து வைப்பார்கள். இந்த சூடு என்று சொல்வார்கள், இந்த சூடு வைக்கிறதுன்னு சொல்வார்கள். அந்த குவியலை ஆமா சூடு. மற்றது குரங்கு, மறை போன்ற விலங்குகள், அதுவும் இந்த கூலம் என்று சொல்லப்படுது. குரங்கையும் மரையையும் கூலம் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்தது விலங்குகளின் வாலும் கூலம் என்று சொல்லப்படுகிறது. வால், விலங்குகளின் வாலும் கூலம் என்று சொல்லப்படுகிறது. மற்றது நீர்க்கரை, ஆற்றங்கரையோரம், கடற்கரையோரம், குளக்கரையோரம் நடப்பயிற்சி செய்பவர்கள் பலருண்டு. கரையின் ஓரமாக நடந்து செல்வார்கள். பசுமையாக குளிர்ச்சியாக இருக்கும். வயலோர வரம்புகளும் கடை வீதிகளும் கூலம். வயலோர வரம்புகளையும் கூலம் என்று சொல்லுகிறார்கள். கடை வீதிகளையும் கூலம் என்று சொல்லப்படுகிறது. அதிர்ஷ்டமும் கூலமாம். அதிர்ஷ்டத்தையும் கூலம் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு சொல்லும் அகராதி புத்தகத்தில் நான் தேடி எடுத்தேன். நன்றி, வணக்கம். வணக்கம். கூலம் என்று உச்சரிக்கிறோம் நாங்கள் குறைவு தானே. என்ன கூலமண்டா கேள்விப்படுறதுல தானே கூலம் சொல்லி. தானியம் பொதுவா தானியம் சொல்றோம். மற்ற எள்ளுக்கும் கூலம் சொல்றது. தானியங்களுக்கு இது எல்லாத்துக்குமே கூலம் சொல்றது. குவியல் குவியலாக வைத்திருக்கிறதையும் குவித்து வைத்திருக்கிறதையும் இதுல அந்த கம்பு என்று சொல்கிறார்கள். அது எப்படி இருக்கும்? அது கம்பு என்று சொன்னா அதே ஒரு தானியம் தான். தானியம் இல்ல, எப்படி இருக்கும் அது? அந்த அரிசியை விட சின்ன கொஞ்சம் ஒரு உருண்டை மாதிரி தான். அது இதுக்குள்ள இந்த நெல்லு மணி மாதிரி தான் உள்ளுக்கு இருக்கும். அதுக்குள்ள இருக்கிறத அவங்க அடிப்பார்கள். அது அந்த அறுவடை செய்து அந்த கம்பை வச்சு அடிக்கும் போது அந்த உள்ளுக்கு இருக்கிற தானியங்கள் சிதறி வருமா வெளியில.
அதை பொறுக்கித்தான் அவர்கள் இந்த கஞ்சி காய்ச்சறது. அரிசி மாதிரி கொஞ்சம் உருண்டையா வரும், கொஞ்சம் சின்ன. உருண்டையாக இங்க இருக்கும். கடையில இருக்குதானே நான் இங்க பார்க்கணும். கடையில இருக்கு. அது கம்பு நல்ல அடிப்பார்கள். சத்துள்ள இது, அடிப்பார்களாம். நல்ல அரிசி அதில் விட நல்ல சத்துள்ளது. சத்து. அதை கல்லுல அடிப்பார்களாம். அந்த இதை இல்ல குத்தாடி இல்ல நான் இப்ப அடிக்கிறது கேட்கல, அது எப்படி இருக்குமாட்டான் கேட்கிறேன். நீ பிலிப் உருண்டையாக சொல்லி உருண்டையாகத்தான் இருக்கும். உருண்டையாக இருக்கும். எப்படி உருண்டை உருண்டையா இருக்கும். சரி பார்ப்போம். கம்பு. எனக்கு அதுக்கு பேரு ஏன் கம்பவுண்டு வச்சாரல்லட்டா தான் கேட்டேன். கம்பங்களி அதான் கம்பங்களி கம்பண்டு நாங்கள் தடியை தன்னைக்குதான் அது தானியம். கேழ்வரகு கம்பங்களின்னு சொல்லுவார். கேழ்வரகு கஞ்சி கம்பங்களின்னு சொல்லுவார்கள். உனக்கு தெரியாது அதெல்லாம். நாங்க இந்தியாவில தான் அது அதிகமாக இருக்கிறது. கேழ்வரகு கரெக்டா வெள்ளை உளுந்து மாதிரி அது ஷேப்பா இருக்குது. ஆ வெள்ளை உளுந்தன்னு சொல்லிடா. மல்லியில கொஞ்சம் பெருசு மாதிரி. இந்த ஜெர்மன் கடைகள்ல இருக்குது அது. இருக்கும் கட்டாயம். அது எல்லாருமே இப்ப அது அதுல சின்ன ஒரு பிரவுனும் இல்லாத ஒரு வெள்ளையும் இல்லாத ஒரு 500 கிராம் ஒரு ஈரோ 95 சென்ட். அத வேண்டி சொல்லுவாங்கல்ல ட்ரை பண்றாரு. சொல்லுங்க. அத வேண்டி ஜெர்மன்காரர் இந்த போலந்துக்காரர் எல்லாரும் என்ன செய்யறா, அதை அவிச்சு ஒரு இறைச்சியோடையோ இல்ல ஒரு மீனோடையோ அதை கொஞ்சம் வச்சு சாப்பிடுறது. அதெல்லாம் எனக்கு அது கம்பண்டு தெரியுமே தவிர மற்றபடி ஏதோ ஒரு பொருள் நினைச்சேன். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நாங்க வாங்குறோம் இல்ல தானே. நாங்கள் அந்த அரிசியை தவிர எங்களுக்கு ஒரு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. இப்பதான் என்ன மொட்டைக்குறப்ப அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி, இந்த ப்ரௌனுக்கு இறங்குற அப்புறம் அந்த பேர்கள் தெரியுதே தவிர அதுக்கு இதுக்கு முதல்ல எனக்கு அது அந்த பக்கம் போறதும் இல்லை பார்க்கறதும் இல்லை. அப்படி இல்லை. அதான் ஒன்று தேவைன்ற மட்டும்தான் நாங்கள் போவோம் அந்த பக்கம். இப்போ ஓமம் அண்டை கேட்டேன். அந்தபடி எனக்கு ஓமம் வந்து என்னோட விலங்கு இல்லை. முன்னாடி எங்கட ஊரில் அசமதாகமண்டான்னு சொல்கிறது ஓமத்தை. அப்போ அண்டைக்கு ஒருத்தர் சொல்லக்கல ஓமம் மண்டை என்ன மச்சாலிட்டு கேட்டார். அது அசமதாக கடையில் அவருக்கு தெரியாது. அது மலையாளப்படியும் பிறகு அவர் இங்கிலீஷில் அடிச்சிட்டு சொன்னார். என்ன நல்ல பேர் 6ல் வரும் அது. ஆனால் அந்த பேர் உண்டு. அஜிமல் இல்லை, அஜிமல் இல்லை, இல்லை இல்லை இங்கிலீஷில் அதுல வந்து அஸ்வினோ இது ஏஎஸ் இல்ல ஏஎஸ்ஐவி இங்கே 6ல் ஏதோ பார்த்துட்டு தான் சொன்னார். தன் அம்மா தனக்கு இப்போ 2 பிள்ளைகளாம். தன் அம்மா தனக்கு அதைத்தானே இன்றைக்கு வரைக்கும் குடிக்க சொல்கிறவரான் ஃபோன் பண்ண. அதை தான் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அதை பொடியாக்கிட்டு தேனில் கொடுக்குறேன்னு சொல்லி வயிற்று பிரச்சனைகளுக்கு நல்ல சாமான. அது உடனே போகும். அது வயிற்று போக்கு போனால் ஓமம் சீரகம் வெந்தயம் 3ஐயும் சம அளவு எடுத்து வறுத்து பவுடரா வச்சு கிடக்கு தேத்தனி மாதிரி போட்டு குடிக்கிறோம். அது தேத்தனி மாதிரியா சரி. அது 6ல் எதை சொன்னவர் நான் பார்க்குறேன் அந்த பக்கெட்ல. அப்படிதான் ஆங்கிலத்துல வாணி ALWIN தான் கிடக்கு. காரம் ஃபீட் அப்படின்னு கிடக்குது. இப்ப இந்த ஆஸ்திரேலியாவில நேரம் மாறிட்டேன்னு சொன்னவங்க தானே சில அந்த நேரத்தை பார்த்துருக்கணுமோ அப்படி வருமோ? பின்னேரம் இல்ல பின்னேரம் இல்ல. அங்க கூட இப்போ டாக்டர் நேற்று வரைக்குள்ள சொன்னவ இங்கே நேரம் மாறிட்டுது. அதனால முன்னுக்கு பின்னுக்கு தெரியும். என்றாலும் லண்டன் நேரம் தான் நாங்கள் கொடுத்தது. அவங்களுக்கு எத்தனை மணி என்றாலும் எங்களோட நேரம் தான் நாங்கள் கொடுத்தது. சரி, இனி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். இல்ல வாணிமோகன், எங்களுக்கு நேரம் மாறி அவைக்கு நேரம் மாறுதுண்டா இல்ல ஒரே நேரமா தானே இருக்கு? இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்கு இப்ப நேற்று தான் இந்த நாள் தான் மாறினதான். அதான் மாறினா இப்ப சரிதானே வாணிமோகன், எங்களுக்கு மாறிட்டுது. இல்ல பாருங்கோ. ஆஸ்திரேலியா நேரம் மாறிட்டு அவர் நேற்று என்ன சொன்னவர், இது மாறுதுன்னு சொல்லி வெதர் மாறுதுன்னு சொன்னாரு. இனி திரும்ப விண்டர் வரைக்குல பேக்வர்ட், இப்ப ஃபார்வர்ட் இல்ல. அப்படி என்றால் பிள்ளைகள் வாசப்பெரும்பு போட்டுட்டு சொல்லியிருக்கா போடுறேன். அவர்கள் வந்தால் பார்ப்போம், இல்லாட்டா நீங்கள் உங்களை ரெடியாங்கோ. இந்த கவிதை நேரம் போதானே வேணும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.